இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ஐயா, விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஐயா. நீங்க வருஷம் பூரா முருங்கைக்காய் காய்க்கிறதுக்கு அளவுக்கு இந்த பகுதியில் மரம் இருக்குது. அளவான தண்ணி தான் தேவைங்க ஐயா, அதனால வந்து இதுதான் அதிகம் பண்றாங்க விவசாயம். அந்த தண்ணியுமே இல்லைங்க, அதுவும் இல்லைங்க ஐயா. நம்ம எவ்வளவு ஏக்கர்ல இந்த வந்து முருங்கைக்காய் சாகுபடி ஐயா ஊருக்கு எப்படி 100 ஏக்கர் 150 ஏக்கர் பண்ணாங்க கிராமத்துக்கு 5000 ஏக்கருக்கு மேலே தான் இருக்கு ஐயா. இதை விட ஒன்று நீங்கள் ஒரு ஏக்கர்ல எத்தனை முருங்கை மரம் இருக்கும்? 80 முருங்கை மரம் இருக்கு. வருஷத்துக்கு எவ்வளவு காய் காய்க்கும்? ஒரு மரம் எவ்வளவு காய் காய்க்கும்? எப்படி ஒரு 8 மூட்டை ஆயிடுச்சுங்க. 8 மூட்டைனா எவ்வளவு காய்? ஒரு கட்டுக்கு எவ்வளவு காய்? ஐயா எங்க மூட்டை கணக்கு 50 கிலோ 50 கிலோ மூட்டை. எத்தனை மூட்டை காய்க்கும்? 8 மூட்டை 400 கிலோ காய்க்கும். அடுத்துக்கு 400 கிலோ. ஐயா நம்ம ஒத்தஞ்சத்திர தொகுதி இல்லைங்க, 70 ஏக்கர் அரளிப்புத்து குளம் இருக்குதுங்க ஐயா. அதுல வந்து தண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி எங்களுக்கு தண்ணி வந்து விட்டீங்கன்னா 20 எங்கிருந்து தண்ணி எடுத்து கூட கொடுக்குறது? தண்ணி அமராவதி அணையில வந்து உபரி நீரா போறத வந்து எங்களுக்கு கொடுத்தா போதுங்க. சுத்தி 20 கிராமம். அதுக்கு எவ்வளவு தூரம்? அந்த கண்மா வந்து நீங்க ஏரிகளுக்கும் நீ சொல்ற 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். ஆமாங்க. இடையில நிறைய குளம் எவ்வளவு ஏரி இருக்கு? 70 ஏக்கர் இருக்குதுங்க ஐயா. நிறைய ஏரிகள் ஒரு 200 ஏரிகள் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டைகள்லாம் இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் ஃபுல்லா நிரம்பி வந்துச்சா இந்த ஒரு 30 கிராமத்துக்கு மேல வந்து விவசாயம் நல்லபடியா பண்ண முடியுங்க. இப்ப வானமாத்தி பூமி மாதிரி இப்ப விவசாயம் பண்ண முடியுங்க. இதோட இன்னொரு கோரிக்கை ஒன்று இருக்குதுங்க. இந்த தொகுதி அமைச்சர் பண்ற வேலைங்க. இந்த தொகுதியிலேங்க கன்னிவெளி விவசாயங்கிறது வந்து மெயின் விவசாயம் இல்லையா. அதுக்கு விதையில் இப்போ என்னங்களாங்க, இப்போ 2022 எலெக்ஷன் முடிஞ்சுக்கலாங்க. அப்போ இருந்து விலை டவுனுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் முதல்ல வந்து கம்பெனி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க விதையை, கன்னிவெளி விதையா. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனி பூரா வெட்டி எடுத்துட்டு இவரை இடையில புரோக்கரில் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் தானே உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற 21 எலெக்ஷன் அப்போ விலை டவுனுங்கய்யா. இப்போ எலெக்ஷன் வருதுன்னா இப்போ 4400 ரூபாய்க்கு ஒரு கிலோ கன்னிவெளி விதைங்க. விவசாயிகிட்ட கம்மியான விலைக்கு இப்போ விதைகளை வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா விலை வர்றப்ப இவங்க அப்படி வச்சுக்கிறதுங்க. இவங்களாம் ஆட்சி பண்ணி அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வந்து வெளியில் இருக்கிற வியாபாரி வந்து வாங்க முடியாது வாங்கிட்டு தாங்க. இது நல்ல பணம் போயிருக்கு. நான் என்ன செய்ய சொல்லுங்க. நீங்க வந்து நம்ம அரசு கொள்முதல் பண்ணி ஒரு நலவாரி விவசாயிகள் வந்து இந்த கண்ணுலி விதை வந்து கொள்முதல் செய்யும். விவசாயிகளுக்கு சரி, இந்த இதை எதுக்கு பயன்படுத்துறாங்க? மருத்துவத்துக்காக பயன்படுத்துறாங்க. கிழங்கு ஒரு கிலோ வந்து 800 ரூபாய்க்கு போயிருச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறோம்னா அடுத்த கிலோ 1000 ரூபாய்க்கு வந்துருக்குறதா. ஏன்னா அந்த மாதிரி குறைச்சிடுறாங்க. ஆட்சி கரெக்டாக கவர்மெண்ட் எலெக்ஷன் வர்றப்ப விலை கூட்டிக்கிறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட், உங்களால் பயன்பட்ட விவசாயி நான் எப்படி நீங்க 2017 பதவி ஏற்றுனீங்க தக்கல் சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்தீங்க. அதனால நீங்க 30 ஏக்கர் விவசாயம் பண்ணி நான் நல்லா இருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி 4 தடவை அந்த கஷ்டப்பட்டு போராடி சர்வீஸ் கிடைக்கலீங்க. அந்த 2,70,000 கட்டின 3 நாளில் சர்வீஸ் வாங்கின முதல் விவசாயி நான் தான் இருக்கீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் விவசாயம் பண்ணி. ரொம்ப நன்றிங்க. விவசாயிக்கு தான் தெரியும் விவசாயியோட கஷ்டம். நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும். 2 முறை வயிற்கடன் விவசாயிகளுக்கு 3 நிமிஷம் 24 மணி நேரம் குடிமரம் இருக்கிற ஏரிகளுக்கு அதை வந்து ஆழப்படுத்திட்டு பெய்து மழை நீர் சேமித்து நிலத்தடி வைத்திருக்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் ஆட்சி வளர்த்துடனே நம்ம ஆட்சியிலையா குளத்தையெல்லாம் தூர் வாங்கி அந்த வண்டல் மண்ணை வந்து இலவசம் விவசாயிகளுக்கு கொடுத்துங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது, காசுக்கு வந்து ஒரு யூனிட் மண்ணல்னா 600 ரூபாய் புரோக்கர் வச்சு சீட்டு காசு போட்டு பால் பண்ணி அடிக்கிறாங்க. ஒரு வீடு வாசம் கட்டணும்னா கூட மண்ணோட நிறுத்திடலாம். ஏற்கனவே அதிமுக ஆட்சியோட குடிமரம் திட்டம் எப்படி செயல்படுதோ அதே முறைக்கு செயல்படுது. ரொம்ப நன்றி.